ஹிமாலயன் 450யோட கொரில்லா 450யோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ராயல் என்ஃபீல்டு நியூ கொரில்லா 450 பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450க்கும் இந்த பைக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நியூ கொரில்லா 450 வந்து பார்த்திங்கன்னா 5 கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் 3 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக வந்து இருக்குது. நியூ கொரில்லா 450ல் வந்து சேம் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450ல் உள்ள அதே சேம் 452cc இன்ஜின், 40 பிரேக்கர்ஸ் பவர் அண்ட் 40 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து வெளிப்படுத்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பைக்குக்கு இந்த பைக்குக்கு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450ல் வந்து 17 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொரில்லா 450ல் வந்து 11 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 6 லிட்டர் வந்து குறைச்சிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450னோட ரைட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 510 கிலோமீட்டர் வந்துருக்கு. பட் இப்போது 450ல் வந்து 11 லிட்டர் தான் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 30 கிலோமீட்டர் மைலேஜ் போட்டோம் அப்படின்னா 330 கிலோமீட்டர் தான் ரைட் ரேஞ்ச் வந்து வருது. இது கொஞ்சம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், கம்மியாக கொடுத்துட்டாங்க. கொரில்லா 450ல் 2 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இக்கோ அப்படி 2 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. பட் ஹிமாலயன் 450ல் அப்படி ரைட் மோட்ஸ் இல்லை. சஸ்பென்ஷன் ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் ரியரில் வந்து மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் வந்து 2 பைக்லையும் காமனாக டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதனுடைய பிரேக் அந்த டிஸ்க் அந்த சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. 2 பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனில் 320 mm, கொரில்லா 450ல் வந்து 310 mm கொடுத்துருக்காங்க. 10 mm வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் சைட் டிஸ்க்லேருந்து. ரியர் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா அண்ட் ஹிமாலயன் போத்லையும் சேமாக 270 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பற்றி எடுத்து பார்க்கலாம். ஹிமாலயன் 450ல் வந்து ஃப்ரண்ட் வீல் 21 இன்ச் வீல்ஸும், அதுவே கொரில்லா 450ல் வந்து 17 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் வந்து பார்த்திங்கன்னா 2 பைக்லையும் சேமாக 17 இன்ச் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து கொரில்லா 450 17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 இந்த பைக்கோட வெயிட் 196 வருது. பட் கொரில்லா 450யோட பைக் வெயிட் வந்து குறைச்சிருக்காங்க. 185 கிலோகிராம் வந்து பைக்கினோட வெயிட்டாக வந்து இருக்குது. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450னோட சீட் ஹைட் வந்து 825 mm வந்து இருக்குது. கொரில்லா 450ல் வந்து சீட் ஹைட் வந்து 780 mm வந்து இருக்குது. பார்த்துருங்க, குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் எல்லா ரைடருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். ஹிமாலயன் 450யோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 230 mm வந்து இருக்குது. கொரில்லா 450யோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 169 mm வந்து இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஹிமாலயன் 450யோட ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2245 mm வந்து இருக்குது. கொரில்லா 450யோட ஓவரால் லென்த் வந்து 290, லென்த்து கம்மியாக தான் வந்து இருக்குது. அண்ட் விட்த் வந்து 450 ஹிமாலயன் 450ல் வந்து 852, கொரில்லா 450ல் வந்து 833 mm விட்த் இருக்குது. ஓவரால் ஹைட்டை பற்றி பார்த்தோன்னா ஹிமாலயன் 450ல் 1316 mm அண்ட் கொரில்லா 450ல் 1125 mm வந்து இருக்குது. வீல் பேஸை வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா 450 வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1480 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்குது. ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா 1510 mm வந்து வீல் பேஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைஸ் வைஸாக பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேசிஸ் வந்து கொரில்லா 450ல் ஸ்டீல் டியூப்லர் ஃப்ரேம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450ல் வந்து ஸ்டீல் ட்வின் ஸ்பார் டியூப்லர் ஃப்ரேம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பைக்கினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சு 2.39 lakh ஆட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஸ் மாடல். அடுத்த மிட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.49 lakh, டாப் வேரியண்ட் வந்து 2.54 lakh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட் அப்படின்னா அனலாக் டிஸ்பிளே வரும். அதுக்கு அடுத்த மாடல் எப்படின்னு சொன்னால் 4 inch TFT டிஸ்பிளே மாதிரி ஃபெசிலிட்டியோட வந்து கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் 450யோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 2,85,000 வந்து இருக்குது. ராயல் என்ஃபீல்டு கொரில்லா 450 இதனுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் 2,40,000 வந்து இருக்குது. ஹிமாலயன் 450யோட கொரில்லா 450யோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ப்ரோஸ், அப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது கருத்து, இந்த பைக்கை பற்றி எதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக வந்து பதிவிடுங்க. ஓகே, இந்த பைக்கு புதுசாக வர கொரில்லா 450 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.
இதே மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.